அனைவருக்கும் வணக்கம். மதுரை டாசோராவின் 143வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எனது அருமை உறுப்பினர்கள், சக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் அவர்கள், எங்கே வந்துருச்சா நோட்டு? இன்னைக்கு 140. அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு 143வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டமும் வழக்கம் போல் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நடத்துகிற மாதிரி இந்த மாதம் கரெக்டாக 2வது சனிக்கிழமை நடத்துகிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம தலைவர் முதல்ல உடுமல்பேட்டையில் இருந்தார். அங்கேருந்து அவர் இங்கே வந்து சேர்றதுக்கு சில நேரங்களில் பிரச்சனை ஆகிடுது. அதனால் அவர் வர்றதை அனுசரித்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இப்போ மதுரையிலே தான் இருக்கார். என்ன காரணம்னா, அவருடைய மகன் இதில் ப்ரொமோஷனில் ட்ரான்ஸ்ஃபரில் இதுக்கு போயிட்டார், கொடகு டிஸ்ட்ரிக்ட்டு கர்நாடகாவை போயிட்டார். அதனால் இவர் அங்கே போகலை. அதனால் மதுரையில் இருக்கிறனால கரெக்டாக அந்தந்த தேதியில் இனிமேல் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டாங்க அம்மா. இன்றைக்கி நம்ம தலைவர் அனுப்பியுள்ள அஜெண்டாவில் முக்கியமானது சங்க வளர்ச்சியில் மொத்தம் 4 பேர் தான் நமக்கு வரணும். 4 பேர் தான் வரணும். அதில் ஒருத்தர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதனால் திருச்சி மாவட்டத்துக்கு அவங்கள ரெஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். அதுபோக மிச்சம் 3 பேரில் சார் வந்துட்டார். அப்புறம் தேனி மாவட்டம் அதில் தேனி மாவட்டத்துக்காரரு. ஆனால் அவர் பேர் நம்ம லிஸ்ட்டில் வந்திருக்கு. வந்ததுனால தானே அவரை கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மேடம், இன்னொரு மேடம் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. உங்கள் பேர் என்ன? பேர் மறந்துட்டேன். முருகேஸ்வரி இல்லை, முருகேஸ்வரிக்கு முன்னாடி ஒரு மேடம் ஏற்கனவே சேர்ந்துருக்காங்களா, சின்ன ஸ்மால் நேம் என்ன சார்ங்களா பேர்? இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சேர்ந்தாங்கல்ல சார். இப்போ அதுக்கப்புறம் வந்தவர் முதல்ல நம்ம சாருக்கு லிஸ்ட்டு வந்த உடனேயே மொத்தம் 4 பேரை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு மேடம் திருச்சி மாவட்டம். அதனால் திருச்சி சாருக்கு, பாலசுப்ரமணியம் சாருக்கு சொல்லிட்டோம். இங்கே அதுக்கப்புறம் சார் ஒன்று, அந்த அவங்க பேர் சின்ன நேம் சார். ஆமாம் ஆமாம் டெப்டி கலெக்டர் தான். ஆமாம், ஜாயின் பண்ணி மெம்பராக சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்கள்ல, அதுக்கப்புறம் வரவே இல்லை அவங்க. ஸ்மால் நேம் சார், 3 எழுத்து என்னமோ வரும். சரி, அந்த மாவட்டத்தை. அதுக்கப்புறம் வேணும்னு ஒரு சாரு ரொம்ப இதில் சார் விஜயாவா? விஜயா கரெக்ட். ஆமாம், ராம்நாத் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க சேர்ந்தாங்க. ஒரு மீட்டிங் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அவங்க வீடு எங்கே? அப்புறம் பழனிக்குமார் சாரையும் வேணு சாரையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். பழனிக்குமார் சார் வந்துட்டார். இப்போ வேணு சார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னமும். அவர் வரல. ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாரு, நான் வந்துடுறேங்கிறாரு, வரல. இதான் சார் நிலைமை. ஏன் சார், 4 பேர் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் எல்லாரையும் டச்சப் பண்ணியாச்சு. வேணு சாரை மட்டும் எப்படியாவது உள்ளே ஒன்று சேர்க்கணும். அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாரு, நான் வந்துடுறேன் சார். நீங்கள் எங்கேயோ NHAல ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னோம்ல. யார்? ஒரு NHAல உங்களுக்கு தெரியுமா? வேணு சார், வேணுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, நகாயில் ஒர்க் பண்ணுறாரு. யாருக்கு நாமல புதுக்கோட்டை இல்லை அவர் இதில் இவர் தனக்கங்குளம். நாமல புதுக்கோட்டை வேறு, தனக்கங்குளம் வேறு. நான் அவரை என்னை கான்டாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் அவர் ஏதோ ஒர்க் பண்ணுறாரு, நகாயிலே ஏதோ ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? அப்போ ஆனால் அவர்
அவர் நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வர்றேன்னு சொல்லியிருக்காரு சார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்கிறாரே தவிர வர முடியலை அவரால். கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மீட்டிங் நீங்கள் மெசேஜ் போடுறீங்கல்ல, அவர் யாரும் இல்லை. அது வேறு, அவர் வேறு. இவர் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம்னு போட்டிருக்காங்க தலைவர். மற்றபடி ஜென்ரலாக உள்ள இஷ்யூஸ் தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து அடுத்த பொதுக்குழு கூட்டம் அல்லது செயற்குழு கூட்டம் நடக்கலை. அந்த மாவட்டம் வந்து நடத்தாதனால வந்து பொதுக்குழு கூட்டமாக ஈரோடு மாவட்டத்தில் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தேதி எல்லாமே வந்து இன்னும் டிசைட் ஆகலை. அது வந்ததுக்கப்புறம் தலைவர் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார். இன்றைக்கி டிசைட் ஆகுது, ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் வரல. இல்லை வரும். இனிமேல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த டேட்டு சொல்லுவோம். அதனால் அநேகமாக நெக்ஸ்ட் மீட்டிங்கில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஈரோடுக்கு வந்து எல்லோரையும் ஜேன்னு கூட்டிகிட்டு போவோம் எப்பவும் போல். இப்போது சென்ற கூட்ட அறிக்கையை வாசிக்கிறேன். சென்ற கூட்டம் வந்து 9/5/26 அன்று நமது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் நடைபெற்றது. 23 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் மாவட்ட துணைத் தலைவர் திரு KR ராஜா மதிவாணன் அவர்கள் வரவேற்றார். சென்ற கூட்ட அறிக்கையை உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலர் திரு வி வேலாயுதம் அவர்கள் வாசித்து காட்டி தீர்மானங்களுக்கு கரவொலி மூலம் ஒப்புதல் பெற்றார். பின்னர் திரு எஸ் மூக்கையா மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமை உரையாற்றினார். தலைமை உரையை அவர் துவங்கும் முன்னர் 3ஆம் முறையாக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் அவரை வாழ்த்தி அன்புநாதன் மற்றும் கங்காதரன் இருவரும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். அதன் பிறகு தலைமை திருச்சியிலே முதல்ல முடிஞ்சது. தலைவர் வந்து இங்கே அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு கூட்டமும் வந்து நடத்திட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து 2 பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது ஆனால் ஒன்று, ஏன் சார் நீங்கள் வந்து தலைவருக்கு வந்து பொன்னாடை போத்துறீங்கள போன தடவை, அதுக்கு முந்தின மாதம் அவர் வரல. ரைட், நீங்கள் வராதனால ஆமாம்மா சங்க அமைப்பு தினம். அதன் பிறகு தலைமையுரையை துவங்கிய தலைவர் அவர்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சென்ற கூட்டத்தில் சங்க அமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது. அக்கூட்டத்தில் தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள இயலாததால் சங்க அமைப்பு தினத்தின் முக்கியத்துவத்தையும் சங்கம் 15 ஆண்டுகளில் கடந்து வந்த பாதையையும் விரிவாக எடுத்துரைத்தார். நமது சங்கம் உறுப்பினர்களுக்கு ஆற்றிய நன்மைகளில் சில முக்கியமானவற்றையும் குறிப்பிட்டார். அவற்றில் ஒழுங்கு நடவடிக்கைகள் முடிவு கொண்டு வரப்பட்டதும் ஓய்வூதிய உறுதியளிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டதும் முக்கியமானவையாகும். இப்போதைய காலகட்டம் ஓய்வூதியர்களுக்கு மிகவும் சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்ட தலைவர் அவர்கள் 8வது ஊதியக்குழுவின் பலன்கள் நமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்கு இடமளிப்பதாக உள்ளது என்றும், எனவே இதனை எதிர்த்து நாம் சார்ந்துள்ள அகில இந்திய பென்ஷனர் சம்மேளனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். எனவே சங்கத்தை நாம் வலுவாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்றும், நமது உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு ஒற்றுமையுடன் சங்க நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊதிய குழுக்களின் முடிவுகளின்படி நமக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடுகள் இன்னும் களையப்படாத நிலையில், உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் முடிவுகள் கிடைக்கப்படாத நிலையில் 8வது ஊதியக்குழுவின் அறிவிப்பு வெந்த புண்ணியில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் இம்மாதம் பிறந்தநாள் கொண்டாடும் நமது மூத்த உறுப்பினர் திரு குருராஜப்பா அவர்கள் SKC வழங்கினார். மேலும் குடும்ப நிதி தொகுப்புக்காக அவர் ரூபாய் 5000 நன்கொடையும் வழங்கினார். அவருக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவித்தார். அதன் பின்னர் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 3ஆம் முறையாக போட்டியின்றி டாசோராவின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நமது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய உறுப்பினர்கள் திரு அன்புநாதன் மற்றும் கங்காதரன் ஆகியோருக்கும் வாழ்த்து தெரிவித்த இதர உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் ஏற்றப்படுகிறது. தீர்மானம் 2, சங்க அமைப்பு தினத்தின் முக்கியத்துவத்தையும் நமது சங்கம் 15 ஆண்டுகளில் கடந்து வந்த பாதையையும் உறுப்பினர்களுக்கு நமது சங்கம் மூலம் பெற்றுத்தந்த பலன்களையும் பட்டியலிட்டு உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நமது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் ஏற்றப்படுகிறது. தீர்மானம் 3, ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊதிய குழுக்களின் முடிவுகளின்படி நமக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடுகள் இன்னும் களையப்படாத நிலையில் இருப்பதாலும், இம்முரண்பாடுகளை சரி செய்யும் பொருட்டு நாம் தாக்கல் செய்த உயர்நீதிமன்ற வழக்குகள் இன்னும் முடிவு பெறாமல் நிலுவையில் இருப்பதாலும்,
8வது ஊதியக்குழுவின் அறிவிப்புகள் நமக்கு சாதகமாக இல்லாத நிலையிலும் நாம் சங்கத்தை வலுவாக கட்டமைத்து கொண்டு உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு ஒற்றுமையுடன் சங்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4. இம்மாதம் மார்ச் 26 பிறந்த நாள் கொண்டாடும் நமது மூத்த உறுப்பினர் திரு குருராஜப்பா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடியின்றி வாழ வேண்டி பிறந்தநாள் பரிசாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் எஸ்கேசி வழங்கியமைக்கும் குடும்ப நிதி தொகுப்புக்கு ரூபாய் 5000 நன்கொடை வழங்கியமைக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக நமது சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் திருமதி எஸ் ஈவிலின் மெட்டேட்டா அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவேந்தது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கிட்டதுக்காக கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளும். நன்றி நன்றி நன்றி. பொருளாளர் ஒரு ஆள் போட்டுங்க. யாராவது ஒருத்தர் நமது மாவட்டத்தில் வந்து பதிவு செஞ்சு நம்ம உறுப்பினராக இருக்கார். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கிருஷ்ணவேணி வாங்க. மேடம் கிருஷ்ணவேணி வந்து 15/6 பிறந்தநாள் காண்கிறார்கள். இவர்கள் வந்து நெடுடி வாழ அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இது அதாவது இப்போ தான் 2வது மாதம், அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அதனால் அதை பொறுத்து கொள்ளுங்கள். மாதம் வந்து பிறந்தநாள் கண்டார்கள். அவர்களை நாம் வாழ்த்து தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர்களில் வந்தவர்களை வாழ்த்தியுள்ளோம். அவங்க இல்லாட்டாலும் வாழ்த்து சொல்லிடுவோம் சார். ஆமாம், அது சொல்லிட்டோமே. அது முதல்ல சொல்லிட்டோமே. ஆமாம், வந்தவங்களுக்கு துண்டு போடும், அவ்வளோதான். கேக்கு கட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. கேக் கட் பண்ணுறது வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா, அவங்கவுங்க விருப்பப்பட்டால் வாங்கிட்டு கேக்கெல்லாம் வெட்டுறது இல்லை. ஏன்னு கேளுங்க, அதெல்லாம் சரியாக வராது. அவங்க இஷ்டப்பட்டாங்கன்னா உறுப்பினர்களுக்கு அவங்க இது பண்ணலாம். நம்ம சங்கத்தை வந்து அவங்களுக்கு கொண்டாடுவோம். மாவட்ட நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திற்கு பெருவாரியாக திரண்டு வருகை தந்துள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய முற்பகல் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் உண்மையிலே வந்து மிகச்சிறப்பு வாய்ந்த கூட்டமாக தெரிகிறது. ஏனென்றால் புதுமுகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. பழைய முகங்களிலே புதுமுகங்கள் பார்க்க வேண்டிய நெசசிட்டி ஏற்பட்டிருக்கிறது. திருவாளர்கள் மோகன் அண்டு கருப்பையா அவர்கள் 2 பேரும் டிஆர்ஓஸு. அவங்க 2 பேரும் வந்து தங்களை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் நான் பேசி முடித்ததுக்கு பிறகு அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் யார் ரெகுலர் ஆசன்டி உங்களை விட நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் ரெகுலர் சொல்ல முடியாது. நமக்கு நான் வறண்டு போகுது, என்னன்னு தெரியல. கையெழுத்தெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாமே. ஏன் சார், செயலாளர் சார் ஒவ்வொருத்தராக வருவாங்க, மொத்தமாக வாங்கிக்கலாம். மீட்டிங் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து இன்று சென்ற 2 கூட்டங்களுக்கு முன்னால் தான் நான் வந்து நம்முடைய உறுப்பினர்களுடைய பிறந்தநாள் அன்று வருகின்ற மாத கூட்டங்களுக்கும் சென்ற கூட்டத்திற்கும் இடையில் வருகின்ற உறுப்பினர்களுடைய பிறந்த நாட்களை நாம் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அந்த வகையில் இன்று 8 பேர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடி அதில் வந்தவர்களுக்கு நம்முடைய பயனாடை அணிவித்து கௌரவித்திருக்கின்றோம். இந்த சங்கத்தை பொறுத்தவரை இன்று புதியவர்கள் நிறைய வருகை தந்திருக்கிறார்கள்.
புதியவர்களில் நான் சொல்கிற மாதிரி 2 கேட்டகரி. ஒன்று வந்து ஏற்கனவே பழையவர்களாக இருந்து ரொம்ப நாள் ஆப்சென்ட் ஆகி புதியவர்களாக வருகை தந்திருப்பவர்கள். 2வது புதிதாக என்ரோல் பண்ணியவர்கள். ஸோ இந்த 2 வகையினரும் தெரிந்து கொள்ளும் போதுதான் நான் நம்முடைய சங்க வரலாற்றை சிறிது தூரம் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகின்றேன். சங்க வரலாறானது 12/3/2011 அன்று 12/3/2011 அன்று வடபழனி ஹோட்டல் பீமாஸில் 33 பேரோட தொடங்குச்சு நம்முடைய சங்கம். அப்போது என்ன முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அதுவரைக்கு டிஆர்ஓஸ் அண்டு டெப்டி கலெக்டரேட்ஸினுடைய காசஸை கவர்மெண்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த சங்கமும் கிடையாது. ஆனால் நாம் ஒரு சங்கத்தை இன்று நிர்மாணிக்கின்றோம். அது டெப்டி கலெக்டரேட்ஸ் அண்ட் டிஆர்ஓஸ் அவங்களுடைய குறைகளை மற்றும் அவருடைய ரெப்ரசன்டேஷன்ஸை மட்டும் அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று தீர்வு காணும் என்ற வகையிலே ஆரம்பித்தோம் 33 பேரோட. இன்று அது பள்ளி பெருகி 2030 பேர், 2030 பேராக ஆகியிருக்கிறது. 358 பேர் டிஆர்ஓஸாகவும் மிச்ச 1000 சுச்சம் பேர் டெப்டி கலெக்டரேட்ஸாகவும் இன்றைய நிலையில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய மாநில அளவிலே நமக்கு ஒரு தனி இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம போகும்போது we are the elite officers. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கவர்மெண்ட் லெவலில் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி கலெக்டர் டிஆர்ஓ அப்படின்னு சொன்னால் அவங்க தான் ஆட்சியினுடைய முதுகெலும்பாக இருந்திருக்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றளவும் ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோடு நல்ல ரேப்போர்ட் வச்சுருக்கிறோம். அதில் நாம் முக்கியமாக பெருமை கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, we have been an example to the government itself. கவர்மெண்ட்டே நீங்கள்லாம் டெப்டி கலெக்டராக இருக்கும்போது வண்ண பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவெல்லாம் அனுப்புனேன். எனக்கெல்லாம் உண்டு, அந்த பழக்கங்கள் உண்டு. ஆனாலும் இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இடம்பெறாத ஒரு சிவில் லிஸ்ட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம் அது வரைக்கும். பட் ஆனால் நாம் கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்களுக்கே ஒரு இதாகி 2013 நாம் நம்ம மதுரை மாவட்டத்தில் தான் 5வது மாநில செயற்குழுவை நடத்தினோம் ஹோட்டல் ரகுராமில். அங்கே தான் வெளியிட்டோம் முதலாவது முகவரி புத்தகத்தை. அந்த முகவரி புத்தகத்தின் பிரதியை கொண்டு போய் கவர்மெண்ட்டில் கொடுத்த உடனே அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆஹா, நீங்கள்லாம் சொன்ன உடனே சொன்னதை செஞ்சுட்டீங்க. பட் கவர்மெண்ட் லெவலில் நாங்கள் ஒரு 10 வருஷங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் புகைப்படத்துடன் கூடிய சிவில் லிஸ்ட்டை நாங்கள் இது பண்ண முடியலை. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயரில் உங்களை பார்த்தாது நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவும் இந்த வருஷம் கூட வெளியிடப்பட்ட புத்தகங்களில் பாதிக்கு மேலே ஃபோட்டோஸ் இல்லை. அப்படி தான் கவர்மெண்ட் லெவலில் இது பண்ணுறாங்க. பட் நம்ம இதில் ஃபோட்டோஸ் இல்லாத இது புகைப்படத்துடன் கூடிய முகவரி புத்தகமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு நாம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதுவரை 4 பதிப்புகளை வெளியிட்டிருக்கின்றோம். 4வது பதிப்பு நம்ம மதுரையில் தான் அண்டர்டேக் பண்ணி 4வது பதிப்பை நம்ம 10/2/2020 நடத்திய நம்முடைய அதுக்கப்புறம் தானோ 11/2/22 அன்று நடத்திய புதுக்கோட்டை சிஇசியில் வெளியிட்டோம். இப்போது 5வது புத்தகத்துக்கான டிமாண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நாங்கள் we have taken a decision that at least 30%, 300% should have been enrolled for printing, for getting them printed in a book அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா முதல்லே 500 பேருக்கு மேலே 700 பேருக்கு மேலே அதுவே இவ்வளோ தான் இருக்குது. அது அப்படியே சுருங்கி வந்தது. இப்போ 4வது புத்தகம் கிட்டத்தட்ட 150 பேஜ் வந்திருக்கு.
100 பேஜுக்காவது கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் இப்போ வந்து 300 பேர்களாவது சேர்ந்த பிறகு தான் அடுத்த புத்தகத்தை நாம் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அதாவது புகைப்படங்களுடன் கூடிய முகவரி புத்தகம் வந்து நம்முடைய சங்கம் வந்து கண்ட நாவல் மெத்தட். இதுவரைக்கும் எந்த சங்கமும் வந்து ஃபோட்டோவோட கூடிய முகவரி புத்தகத்தை வெளியிட்டதாக நான் பார்க்கலை. செக்ரட்டரியேட்டில் இப்போ செய்கிறாங்க அதைத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்த உடனே அந்த செக்ரட்டரியேட்டை கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இனிமேல் நாங்களும் எப்படியாவது செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வி ஹவ் பீன் எ மாடல் டு தி கவர்மெண்ட். ஸோ அந்த வகையில் வந்து இன்னும் வந்து டைரக்டரி போட்டிருக்கோம். 2012 டெலிஃபோன் டைரக்டரி போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து